ஹலோ மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு மோசடி வழக்கு இப்போ குற்றப்பத்திரிகை பஞ்சாயத்தை மாறியிருக்கு. செந்தில் பாலாஜி சாரோட தம்பி அசோக் குமார் இப்போ சென்னை ஹைகோர்ட்ல ஒரு முக்கியமான மனுவை போட்டிருக்காரு. எங்க வாதத்தை கேட்காம எப்படி சார் சார்ஜ் ஷீட்டை ஏத்துக்கலாம்னு அவர் கேட்ட கேள்விக்கு கோர்ட் இப்போ ஒரு பதில் சொல்லியிருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் அல்லது பதற வைக்கும் தகவல்கள். 1. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தாக்கல் செய்த மனுவின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மார்ச் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. 2. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை எதிர்த்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 3. புதிய குற்றவியல் சட்டத்தின்படி ஒரு குற்றப்பத்திரிகையை கோப்புக்கு எடுக்கும் முன் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாதத்தை கேட்க வேண்டும் என்பது அசோக் குமார் தரப்பின் வாதம். ஆனால் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமலேயே குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொண்டது தவறு என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5. இந்த மனு குறித்து விரிவான விளக்கமளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. 6. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் மீது ஏற்கனவே பிடி இறுகி வருவது குறிப்பிடத்தக்கது. 7. மார்ச் 4ஆம் தேதி நடைபெறும் அடுத்த கட்ட விசாரணையில் அமலாக்கத்துறை என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கும் என்பதை பொறுத்தே அசோக் குமாரின் நிலை முடிவு செய்யப்படும். பாஸ், செந்தில் பாலாஜி குடும்பம் கோர்ட் படியே ஏறி நிக்கிறத விட திமுக அரசு மேல மக்கள் இப்போ 50% அதிருப்தியில நெகட்டிவ் ஒப்பீனியன்ல இருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள், அமைச்சராவே இருந்த ஒருத்தர் மேல இவ்வளவு பெரிய ஊழல் வழக்கு நடக்கிறது திமுகவோட நேர்மையான ஆட்சிங்கிற பிம்பத்தை மக்கள் மத்தியில உடைச்சிருக்குன்னு 50% மக்கள் நினைக்கிறாங்க. பணபலம், சாதாரண மக்கள் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறப்ப பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை கொடுத்ததா வர்ற புகார்கள் திமுகவுக்கு பெரிய மைனஸா இருக்குன்னு இளைஞர்கள் மத்தியில ஒரு கசப்பு இருக்கு. நிர்வாக தடுமாற்றம், ஒரு பக்கம் வழக்குகளை சமாளிக்கிறதுலேயே திமுக கவனமா இருக்கு, ஆனா மக்கள் பிரச்சனைகளை கவனிக்க தவறிட்டுச்சுன்னு 50% மக்கள் ஆதங்கப்படுறாங்க. கண்ணா, புதிய சட்டத்துல ஓட்டை இருக்கா இல்ல தம்பி போட்ட மனுவுல தேட்டை இருக்கான்னு மார்ச் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். அமலாக்கத்துறை ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா திமுக இந்த 50% மக்கள் அதிருப்தியை எப்படி சமாளிக்க போகுதுன்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். இட்ஸ் a legal tussle where the defense is testing the new criminal courts to gain some breathing space, boss. செந்தில் பாலாஜி சகோதரர் போட்ட இந்த மனு அவருக்கு கை கொடுக்குமா இல்ல அமலாக்கத்துறை பிடி இன்னும் இருக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அண்ட் பாலிடிக்ஸ் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.